பின்லாந்து கழிக்கிறது மாலை பொருட்களை வந்து காமாட்சி விளக்குகள் திருமணமாக இப்போது ஆலாத்தி புது புது வித்தியாசமா நடந்தது. எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. பின்லாண்டில் இருந்து வந்து தனது மூத்த மகளுக்கு மிகவும் பிரம்மாண்டமான முறையில் உறவினர்கள் கூடி ஒரு பூப்புனித நீராட்டு விழா எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. இது எப்படி நடந்தது, பாரம்பரியம் மாறாமல் எவ்வாறான விடயங்கள் செய்தார்கள், பலகாரங்கள், புட்டுக்கள், குத்து விளக்குகள் எல்லாம் கொண்டு வந்து மிக மிக ஒரு நீங்கள் பார்க்காத இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க சில காட்சிகளை, குறிப்பாக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இந்த சாமத்திய வீடு என்று சொல்லுவார்கள். எப்படி இடம்பெற்றது என்ற இந்த ஒரு காணொலி விதுராஜ் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க. அதை சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த காணொலியை பாருங்க. ரைட், நீண்ட நாளை பிறகு என்னுடைய அம்மா வந்திருக்கிறேன். அம்மா சொல்லுங்க, என்ன சாமத்திய வீடுன்னா என்ன? பூப்புனித நீர் அது அவைக்கு இதுகள் கழிக்கிறது, புடக்குகள், அந்த இதுகள் நாடுகள் எல்லாம் சேர்ந்து கழிக்கிறது. அதான் பூவிட்டு நீராட்டுல. பூவிட்டு இல்லை, பூப்புனித நீராட்டு. பூவிட்டு நீராட்டு விழாவா? அது பூத்தானே வேந்தனை எல்லாம். இன்னைக்கு நானும் அம்மாவும் இதில் வந்து நீண்ட நாளை பிறகு உங்களோட வந்து பயிர போகிறோம். ஆமாம், அப்படி எங்களை சப்ஸ்கிரைபருக்கு வணக்கம் சொல்லி விடுங்க. வணக்கம். ஏன் கூட நான் காணொலிக்கு வரையில ஒரே விசியில இருந்தேன், பயங்கர விசி எங்கட அம்மா. சரி வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். இங்கே வாங்க அம்மா. ரைட், முதலாவது இதுதான் மண்டபம். அப்போ உங்களோட காலத்திலே எல்லாம் என்ன மாதிரி இப்படி நடந்தது? இப்படிதான் நடந்தது. பாராட்டுனா இப்போ இன்னும் கொஞ்சம் ஆடம்பரங்கள் கூட, அவ்வளவு தான் உண்டு. ஆடம்பரங்கள் கொஞ்சம் கூட, முந்திய போல இல்லை. அதன் இது வீடுகளில் செய்யறது இப்போ வந்து மண்டங்கள்ல பெரிய சிறப்பாக செய்யணும். இப்போ கொஞ்சம் இதுகள் கூட தான் ஆடம்பரங்கள். ரைட், இப்போ பின்லாண்டில் இருக்கிற ரமணன் அண்ணா வீடு காணொளி வந்து போட்டிருப்பேன். நிறைய பேர் வரவேற்றீங்க. 9 கோடிக்கு வீடு வித்தாருன்னு சொல்லி தவறா புரிஞ்சுட்டீங்க. அது வந்து பாரம்பரியம் மாறாமல் இது கேட்கிறதானே 2 கோடிக்கு ஏதோ கொடுத்தது. ஏலம் கூறுறதானே வீடு குடி ஊரைக்குள்ள 2 கோடிக்கு சும்மா அடிச்சு விடுறது, வாயில வந்த மாதிரி இல்ல. அதை ஏலம் அப்படி ஏலத்தை சும்மா எண்ணிக்கைய சொல்லி விடுறது. சரி வாங்க அப்படி உள்ள போவோம். அர்த்தனாவினுடைய மாமா மாமி அந்த குத்து விளக்கு பூமத்தை கொடுக்குற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் குத்து விளக்குகள், பூமாலைகள் எல்லாம் வந்து செட்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த சோலை வந்து போடுற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே பாருங்கள் ஒழுங்கு முறைப்படி இருக்குது. இப்போ இன்னும் சட்டின இதில் வந்து இந்த விளக்குகளை வந்து கொளுத்து வினம். பல விடயங்கள் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஓகே, இன்றைக்கு வந்து தமிழன் கொண்டாட்டத்துக்கு போகிறோம். மாடியில் நடக்க போகுது. கவனமா பார்த்து வாங்க. சரி, பேக்கை பிடிக்க. வயசும் போயிட்டு உங்களுக்கு நடக்கவும் இல்லை, காலுகள் கொஞ்சம் அதோட எங்களுடைய அப்பாவும் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. உள்ளுக வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது என்ன அந்த குத்து விளக்கு போனுங்களா? குத்து விளக்கு. வேறு என்னென்ன செய்கிறது? மற்றது இதுகள், அந்த தட்டுகள்ல பலகாரங்கள், பூத்தட்டங்கள், காமாட்சி விளக்குகள், காமாட்சி விளக்கு எல்லாம் வச்சு மற்றது இதுகள் எல்லாம் சிறப்பாக செய்வோம். சரி, இதான் மண்டபம். வாங்க எப்படி நடந்தேன்னு சொல்லி பார்க்கலாம். அர்த்தனாவினுடைய தாயார் தமயந்தி அவர்கள் விளக்கு கொடுக்கிற காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். புக்கே பாருங்க, இப்படி எல்லாம் வந்து ஒரிஜினல் பூவை
பிளாஸ்டிக் இல்லை. அத்தனை எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்கா? இதில் வந்து பல வகையான பூக்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காமாட்சி விளக்கு, இது வந்து குத்து விளக்கு. புப்புனித நீராட்டு விழாவில் இப்படியான விளக்குகளை வந்து கொளுத்தி வரிசையாக வந்து நடந்து செல்வார்கள். பல விஷயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். சோடி பெண்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. காய் காட்டுங்க. ரைட், இது வந்து அர்த்தனாண்ட சொந்த தங்கச்சி. காய் சொல்லுங்க, காய் சொல்லுங்க. ஹலோ. இது வந்து ஒன்றை விட்ட தங்கச்சி. ஹலோ. பேர் என்ன உங்களுக்கு? அவந்திகா. உங்களோட பேர் என்ன? அக்ஷனா. உங்களோட பேர் என்ன? அர்த்தனா. உங்களோட பேர் என்ன? விது டாட். விது டாட். இங்கே பாருங்க, எல்லா சிறுமிகளையும் பாருங்க, ஒரே வர்ண ஆடையில் வந்து தயாராகி எப்படி வந்து நிற்கணும் பாருங்க. உங்களோட பேர் என்ன? தர்ணிகா. உங்களோட பேர் என்ன? கிறிஸ்டி. உங்களோட பேர் என்ன? கோஷிகா. உங்களோட பேர்? யஸ்மின். உங்களோட பேர்? ரெனிதா. உங்களோட பேர் என்ன? அமிஷா. ஆச்சா பேர் கேட்கல. உங்களோட பேர் என்ன? சசிகா. உங்களோட பேர் என்ன? கேஷ்வினி. உங்களோட பேர் என்ன? கிருத்விகா. உங்களோட பேர்? அப்படியே மகிழ்ச்சியாக வந்து பார்த்து நீங்கள் அர்த்தனாண்ட அப்பா நிற்கிறேன். அப்பா வணக்கம். 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 வணக்கம் மட்டும் சொல்லுங்க. அர்த்தனா வந்து குத்து விளக்கு கொடுத்துறாங்க. இது காமாட்சி விளக்கு. எப்படி நடக்குது பார்த்தீங்களா? புனித நீராட்டு விழா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பூங்கொத்துகள். இது வந்து இப்போ எங்களுடைய அர்த்தனா நடந்து வரைக்குள்ள இப்படி மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு வந்து செய்வினோம். அதுதான் நீங்கள் வந்து சரிபார்த்து கொண்டிருக்கணும். பயப்படாதீங்க. வந்திருக்கின்ற சிறுமிகளுக்கு வந்து பூந்தட்டை வந்து அர்த்தனா கொடுத்துட்ருக்காங்க. சரி, பவாக ஒரு பூந்தட்டு எரிக்கு மிச்சாக்கலாம். போங்க போங்க, பூந்தட்டை போய் வாங்குங்கோ. இப்படி ஒரு சிறுமிக்கும் அந்த பூந்தட்டுக்களை வந்து வழங்குவாங்க. இவர்களை வந்து ஃப்ளவர் கேர்ள்ஸ் என்று சொல்லுவாங்க. அல்லது பூங்கொத்து கொண்டு செல்கின்ற பெண்கள் அல்லது சிறுமிகள் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது நாங்கள் உள்ளே நிற்கிறோம். இங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து பூங்கொத்து கொடுத்த சிறுமிகள் எல்லாருமே சந்தோஷமாக நிற்கணும், வரிசையில் நிற்கணும் பாருங்க. அடுத்ததாக வந்து காமாட்சி விளக்குகளை வந்து கொடுக்க போயினோம். நீங்கள் காமாட்சி விளக்கு எடுக்கலையோ? காமாட்சி விளக்கு இருக்கு. எடுக்க போகிறீங்களே? யார் எடுக்கிறது? திருமணமான பெண்கள் எடுக்கிறதா இல்லை திருமணமான பெண்கள்? திருமணமாகாத சின்ன பிள்ளைகள் காமாட்சி விளக்கை வந்து எடுக்க போயினோம். காமாட்சி விளக்கு வந்து இப்போ எப்படி வந்து அந்த பூந்தட்டு கொடுத்தார்களோ அதே மாதிரி காமாட்சி விளக்குகளை வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து வழங்குவார்கள். இங்கே பாருங்கள், காமாட்சி விளக்குகளை எல்லோரும் வேண்டிக் கொண்டு வந்து விட்டார்கள். என்னெல்லாம் நடக்க பாருங்க. எல்லாமே புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறோம். லைவும் போகுது. இங்கே பார்க்கணும், சிரிக்கணும்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குத்து விளக்கு கொண்டு செல்கின்ற பெண்கள். இப்போ ஒவ்வொரு வரிசையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து அர்த்தனா வந்து குத்து விளக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் அர்த்தனாக்கு என்ன முறை? அர்த்தனாக்கு மாமா. நீங்கள்? அத்தை. அத்தை. ஸோ இவங்க தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. முறை மாமாவும் அத்தையும் வந்து நிற்கணும். இப்போ என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி நாங்கள் ஒரு குடும்பமாக வந்து இவற்றை எல்லாமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைட். இங்கால வந்து நீங்கள் அர்த்தனாக்கு என்ன முறை? நான் பெரியப்பா. நீங்கள் அர்த்தனாக்கு என்ன முறை? மாமா. பார்த்தீங்களா, எல்லாமே குடும்பமாக நிற்கிறோம். சில பேரோட கதைச்சி கொண்டு நாங்கள் அப்படியே நிகழ்வில் வந்து இணைந்து கொள்வோம். இங்கே வேறுங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு வேறுங்க. அப்பா இந்த முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது, எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். உறவினர்கள் எல்லோருமே மண்டபத்தில் இருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, எல்லோருமே வரிசையில் நிற்கும் பொழுது ஒரு அழகாக இருக்கும். இங்கே பாருங்க, முன்னுக்கு வந்து பூந்தட்டு, அடுத்ததாக விளக்கு, அடுத்ததாக கொத்து விளக்கு, அப்படி அங்காலே அர்த்தனா தூணெல்லாம் மேலே பறந்துருக்கு பாருங்க. எல்லோருமே அர்த்தனாவை அழைத்து வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அர்த்தனா வந்து அழைச்சி கொண்டு வர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எப்படின்னு சொன்னால் பிரம்மாண்டமான அந்த பூ ஊஞ்சல் மாதிரி கட்டியிருக்கணும். அதில் வந்து அழைச்சி கொண்டு வந்து கொண்டிருக்கணும். அர்த்தனாவை எப்படி பிரம்மாண்டமாக வரவேற்று கொண்டு வந்தார்கள் என பார்த்தோம். இப்பொழுது மேடைக்கு அர்த்தனா வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே மங்கள வாத்தியங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து முக்கியமான பாரம்பரியமான பொருட்களை வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. புட்டு, பலகாரங்கள் எல்லாம், தேங்காயல் பலகாரங்கள்னு சொல்லி எல்லாமே வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி. ஸோ பாரம்பரியம் மாறாமல் இங்கே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வேறு மாறி மாறி தான் போகணுமா? அவங்க இதாலே ஒரு ஆள், அதாலே ஒரு ஆள், பிரிஞ்சு போகுது வேறுங்க. டீம் 2 டீமாக பிரியுது. ஸோ இதெல்லாம் பாரம்பரியம் மாறாமல் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 2 கரையாலையும் பூனாக்கள் ஒன்றாக சந்திக்கின. இப்போது ஆலாத்தி எடுக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலாத்தி எடுத்ததுக்கு பிறகு அந்த தலையில் ஒரு நெற்றை வந்து அடிக்கணும். கொண்டு வந்த பொருட்களை பாருங்கள். மாலை, தேங்காய், பணியாரங்கள், இன்றைய நாள் உணவு இருக்கு அதில். அதோட ஆலாத்தி எடுக்கின்ற பொருட்கள், பலகாரங்கள், ஏராளமான உறவினர்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அர்த்தனாவினுடைய அம்மா அப்பாவும் இப்பொழுது மாலையை கொண்டு வர காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரவணண்ணா ஃபின்லாண்ட்லேருந்து வந்திருக்கிறாரு. அவருடைய பாரியார் தமயந்தி அவர்களும் இப்பொழுது மகளுக்கு வந்து மாலையை வந்து போட போயினோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது உணவு கொடுக்க முதல் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உணவு சாப்பிட வந்து எல்லோரும் பெற போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, வெள்ளை கலர் ரைஸ். அதே மாதிரி எங்களோட யாழ்ப்பாணத்து குத்தரிசி சோறு, அதோட வந்து கத்தரிக்காய் பிரட்டல் ஒன்று இருக்குது, அதோட ஒரு குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு, தக்காளி பழம் எல்லாம் போட்ட குழம்பு, அதோட வந்து பருப்பு கறி இருக்குது, அதோட வந்து கோழி குழம்பு ஒன்று இருக்குது,
நல்லா தான் இருக்குது, பார்க்க நல்லா தான் இருக்குது. கோழி குழம்பு, அதோட வந்து கோழி டெவல் ஒன்று இருக்குது, எல்லாம் ப்ராய்லர் தான், டெவல் ஒன்று இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல அன்னாசி பழம் எல்லாம் போட்டு வெங்காய சம்பல், அடுத்தது முட்டை, தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் போட்டு கோழி முட்டை இருக்குது, அதோட வந்து ஒரு கட்லட் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு இடத்துலையும் வந்து நான்வெஜ் வந்து ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க, அதையும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து நான்வெஜ் 2 பகுதியிலையும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி அதோட வந்து போட்டிலெல்லாம் வச்சு சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி இருக்கணும். இங்கால வந்து பார்த்தோம்னு சொன்னால் மரக்கறிக்காரர் இருக்கணுமல்லோ, அவைக்கு வந்து உணவு செய்யணும், அதையும் வந்து தயார்படுத்திக்கணும். சுளகில் வந்து நல்ல ஒரு வட்டமான சுளகில் வந்து மரக்கறி ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கணும், வெஜ் ரைஸ். அதோடு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கால வந்து கொத்தரிசி சோறு வந்து போட்டிருக்கணும். எனக்கு என்னவோ மரக்கறி தான் எனக்கு இதில் பார்க்க நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் ஒரு வகையாக வந்து கடலைக்கறி என்று சொல்லி நல்ல கறிகள் வந்து போட்டிருக்கணும். எனக்கு இதில் மரக்கறி தான் பிடிச்சிருக்குது. ஸோ வந்தவர்களுக்கு 2 உணவையும் வந்து அவர் தயார்படுத்தி இருந்தார். பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருக்குது சாப்பாடு, ஓவர் ருசி என்று சொல்ல இல்லாது, ஆனால் சாப்பிட்டு பார்த்தேன் பிடிச்சிருந்தது. சாப்பிடலாம் அப்படியான ஒரு சாப்பாடு தான் இந்த சாப்பாடு. இவர் யார் வாரார் தவப்பனக்கு இங்கே என்ன வேலை? என்ன வேணும் என்னடி வேணும் உனக்கு? சிக்கன் வேணும் அங்கே இருக்கு, வா. வெக்கப்படுற அல்லாடி பாடு. இவா என்ன நீங்கள் என்ன தர்றீங்க? சிக்கன் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எல்லாமே இல்லை அந்த 360 டிகிரியில் ஃபோட்டோ எடுக்க கையை காட்டுங்கம்மா. எல்லாம் எடுத்து கொண்டு இருக்கணும். ஜாலி முடியலான் இருக்கணும். அப்படியே நிகழ்வு முடிஞ்சு போகிற எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் வந்து கொடுப்பினோம். இது எல்லா இடத்துலையும் செய்வினோம். ஸோ இங்கே என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தால் இருந்துச்சு பாருங்கள். முக்கியமான பொருட்கள், இதில் எனக்கு பிடிச்ச பொருட்களும் இருந்தது. அதில் என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்ல அழகான ஒரு பாக்ஸ் உண்டு பாருங்கள். உள்ளுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் இருக்குது. அதோட வந்து வேறு என்ன வச்சிருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். பாக்ஸை பார்த்தாலே வடிவாக இருக்குது. அதில் அர்த்தனான்னு சொல்லி அழகாக எழுதப்பட்டு ஒரு நல்ல ஒரு குட்டி பொண்ணு அந்த பாக்ஸில் இருக்குது. சரி, உள்ளே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு விளக்கு மாதிரி இருந்தது. இது வந்து சாம்பிராணி குச்சி கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஆனால் என்னண்டே எனக்கு என்னன்னு தெரியலை, அவர் தான் கேட்கணும். ஆனால் ஹேண்ட் வாஷ் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேண்ட் வாஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மாலை நேரம் சரியாக ஒரு 5 மணிக்கு அப்படியே கேக் வந்து வெட்டினாங்க. அர்த்தனாக வந்து இது கேக் வெட்டுறது, இது வந்து இந்த புப்புனித நீராட்டு விழாவில் மாலை நேரத்தில் வந்து இவ்வாறு வந்து செய்வார்கள். கேக் வந்து கட் பண்ணுற நிகழ்வும் வந்து இடம்பெறும். இந்த மண்டபத்தில் ஒரேடியாக அவர் வந்து மாலை நேரம் இதை ஒழுங்குபடுத்தி இருந்தார். ஸோ நல்ல அழகான ஒரு கேக்கை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், ஐசிங் கேக். ஆனால் இப்போ ஐசிங்கில் செய்கிறது இல்லை. ஸோ ஐசிங் கேக்கை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து நல்ல கோட் சூட்டெல்லாம் போட்டு நல்ல அழகாக தான் இருக்கிறாரு ரமணண்ணா. ஸோ அப்படியே குடும்பமாக நின்று மகளுக்கு வந்து கேக்கை வந்து ஊட்டுற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த 2 பேர்கிட்டையும் கேட்க போகிறோம். தமேந்தியாக்காட்டையும் ரமணாட்டையும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கதைக்க போகிறோம். அந்த விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். எங்களது மகள் அர்த்தனாவின் பூப்புனித நீராட்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து நேரடியாக வாழ்த்துக்களை தெரிவித்தவர்களுக்கும் தொலைபேசி மூலம்
வாழ்த்துக்களை பகிர்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எமது குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அதான் நாளைக்கு இந்த விதுடோட் எங்களை யூடியூப்பில் எடுத்து போட்டு எங்களை பிரபலமாகி கொண்டிருக்கிற விதுடோட் அவர்களுக்கு மிக்க நன்றி. வந்து கலந்து சிறப்பித்து எல்லா வகையிலையும் உதவி செஞ்ச அனைவருக்கும் நன்றிகள். ஃபின்லாந்து ஆமா, எப்படி இருந்தது இந்த சாமந்திய வீடு? நல்ல சிறப்பாக நடந்தது. எல்லாம் ஒரு புது புது வித்தியாசமா நடந்தது. நல்லா இருந்தது. அவர் இணைச்ச போல நல்லபடி சிறப்பா நடந்து முடிஞ்சு. சாப்பாடும் பரவாயில்லை. சாப்பாடும் மெச்ச சாப்பாடும் மிரக்கறி சாப்பாடு இருந்தது. விரும்பினது வந்து சாப்பாடு எல்லாம் கவனிக்கும் நல்லதா இருந்தது. நல்ல சிறப்பு. எல்லாருக்கும் சந்தோஷம். சில பேர் கதைக்க வைக்கப்படுறேன். அதனால வந்த இடத்துல இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். அடுத்த காலத்தில் உங்களை நான் சந்திக்கும் முறை என்று உங்கள் விதுடன் நன்றி உறவுகளே. நன்றி சொல்லிவிடுவோம். நன்றி, வணக்கம்.